வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. திருவோணம் நட்சத்திரம் மகர ராசி நண்பர்களுக்கு 100% இந்த பதிவு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்க போகுது. அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பொதுவாக எல்லாருக்குமே ஒரு இஷ்ட தெய்வம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். நம்மளுடைய மன அழுத்தமாக இருக்கட்டும், நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கட்டும், ஒரு திருத்தலத்துக்கு போயிட்டு அந்த எதிர்பார்ப்பு நீங்குது, அந்த மன அழுத்தம் நீங்குது, நம்ம வைக்கக்கூடிய அந்த வேண்டுதல், அந்த பிரார்த்தனை நிறைவேறுது அப்படின்னா அப்பத்திலிருந்து அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் தான் நம்மளுடைய அதிர்ஷ்ட தெய்வமாக இருக்கும். அதை விட உங்களுடைய நட்சத்திரத்துக்கு உரிய தெய்வம் எந்த ஊரில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக 9 கிரகங்களுக்கு, அதாவது நவகிரகங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், நவகிரக கோவில்ன்றது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருமே 4 முறை 5 முறைலாம் போயிட்டு வந்தவங்க இருக்காங்க. இன்னும் வருஷம் போகிறவங்கெல்லாம் இருக்காங்க. உங்களுடைய ராசிக்குரிய தெய்வத்தை கூட நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்துக்குரிய தெய்வம் எங்கே இருக்குது? 27 நட்சத்திரம், 27 ஊரில் 27 இடத்துல இந்த 27 திருத்தலம் இருக்குங்க. அப்போது திருவோணம் நட்சத்திரத்துக்குரிய திருத்தலம் எந்த ஊரில் இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி வேலூர் மாவட்டமாக இருந்தது, இப்போது ராணிப்பேட்டை மாவட்டம். இந்த ஊரில் இருக்கக்கூடிய திருத்தலம் நிறைய நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திருவோணம் நட்சத்திரங்களுக்குரிய திருத்தலம் இதுதான்றது 100% கூட தெரியாது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வழிபட வேண்டிய திருத்தலம் வேலூர் மாவட்டம். இதுக்கு முன்னாடி வேலூர் மாவட்டமாக இருந்தது. வேலூர்லேருந்து சென்னை போகிற பாதையில் சரியாக ஒரு 20 கிலோமீட்டரில் வாலாஜாவுக்கு அடுத்தது காவேரிப்பாக்கம் அப்படின்னு ஒரு இடம் வரும். வேலூர் டு சென்னை போகிற பாதையில் 20வது மைல் 20வது கிலோமீட்டரில் காவேரிப்பாக்கம் அப்படின்ட்டு ஒரு இடம் வரும். டோல்கேட்லேருந்து வேலூர்லேருந்து அந்த சென்னை போகிற பாதையில் முதல் டோல்கேட்டு வரும். அந்த டோல்கேட்லேருந்து சுமார் ஒரு 4 கிலோமீட்டரில் இந்த திருத்தலம் இருக்குது. காவேரிப்பாக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்து 2 கிலோமீட்டரில் வலது புறத்தில் போகணும். அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வலதுபுறம் பஸ் இறங்குற இடத்துல இருந்து வேலூர்லேருந்து சென்னை போகிற பாதையில் அந்த காவேரிப்பாக்கத்தில் இறங்கின உடனே அப்படியே வலதுபுறம் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டரில் திருப்பார்கடல் அப்படின்ற ஒரு திருத்தலம் இருக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், பிரார்த்தம் இருந்தால் தான் இந்த கோவிலுக்கு போக முடியும். பிரார்த்தம் இல்லாமல் இந்த கோவிலுக்கு நிச்சயமாக போக முடியாது. 50 முறை நீங்கள் யோசனை பண்ணாலும், ஐடியா பண்ணாலும், பிளான் பண்ணாலும் நிச்சயமாக முடியாது. பிரார்த்தம் இருந்தால் தான் இந்த திருத்தலத்துக்கு உங்களால் போக முடியும். தமிழில் ஒரு வார்த்தை நான் சொல்லியிருப்பேன், முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியம்தான் இந்த திருத்தலத்துக்கு உங்களால் போக முடியும்ட்டு. உண்மை அதுதான். காவேரி பக்கத்திலிருந்து வலதுபுறத்தில் செல்லக்கூடிய பாதையில் 2 கிலோமீட்டர் போனால் திருப்பார்கடல் அப்படின்ற அற்புதமான திருத்தலம். அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடேச பெருமாள் தான் திருவோணம் நட்சத்திர நண்பர்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் மட்டும் கிடையாது, எல்லாமாகவும் இருக்கும். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அற்புதமான திருத்தலம். அதுபோக உங்களுடைய நட்சத்திரத்துக்குரிய கோவில் இதுதானுங்க, வேறு எங்கேயுமே அந்த திருத்தலம் கிடையாது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் பொதுவாகவே முன் யோசனை அதிகமாக இருக்கும், தாய் மேலே நிறைய பற்றுதல் இருக்கும், பெண்களை மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பெண்களாக இருக்கக்கூடிய அந்த திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் சாதிக்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக ஏற்படும். பெரிய பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள், திருவோணம் நட்சத்திரத்தில் இருக்கிற பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. அதே மாதிரி ஆண்களாக இருந்தால் கூட சுய சிந்தனை, சொல் புத்தியெல்லாம் இருக்காது. பொதுவாகவே திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சொல் புத்தி இருக்காது, சுய புத்தி தான் அதிகமாக இருக்கும். பாரம்பரியம் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். விவசாயத்தில் ரொம்ப நாட்டம் அதிகமாக இருக்கும். மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அருமையான நட்சத்திரம், அற்புதமான நட்சத்திரம். மகரம் ராசியில் திருவோணம் நட்சத்திரம் மட்டும்தான் முழுமையான நட்சத்திரம். பாக்கி வரக்கூடிய 2 நட்சத்திரமும்
குறை நட்சத்திரம் தான். உத்திராடம் நட்சத்திரம்ன்றது சூரிய பகவானுடைய நட்சத்திரம். அதுவே பார்த்தீங்கன்னா 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம் தான் வரும். அவிட்டம் நட்சத்திரம்ன்றது செவ்வாவுடைய நட்சத்திரம். செவ்வாய் மகரத்தில் தான் உச்சநிலை வருவார். அப்பேற்பட்ட செவ்வாவுடைய நட்சத்திரமே 2 பாதம் தான். முதல் பாதம், 2வது பாதம். அப்போ திருவோண நட்சத்திரம் முழுமையான நட்சத்திரம். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கை முழுமையடையும், நிச்சயமாக முழுமையடையும். மாதத்துக்கு 10,000 ரூபாய் சம்பாதிச்சா கூட பக்குவமாக குடும்பம் நடத்துவாங்க. ஆடம்பரமாக இருக்க மாட்டாங்க, அகலக்கால் வைக்க மாட்டாங்க. அருமையான ஒரு நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வாதாரம் மேலும் நல்ல விதமாக இருக்க, வேலூர் மாவட்டமாக இதுக்கு முன்னாடி இருந்தது, இப்போ ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவேரி பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் இருந்து வலது புறத்தில் 2 கிலோமீட்டர் நீங்கள் பயணிச்சிங்கன்னா திருப்பார்கடல் வரும். அந்த திருப்பார்கடல் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடேச பெருமாள் அந்த திருத்தலத்துக்கு போயிட்டு வரதன் மூலமாக 100% மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் திருவோணம் நட்சத்திரம் மகர ராசி நண்பர்கள் அனுபவிக்கலாம். திருமணத்தில் இருக்கிற தடைகளாக இருக்கட்டும், திருமணமாகி புத்திர செல்வங்கள் இல்லை என்ற சங்கடங்களாக இருக்கட்டும், எது எப்படி இருந்தாலும் திருவோண நட்சத்திர நண்பர்களுக்கு மிகப்பெரிய பிராப்தம் இந்த திருத்தலம். பயன்படுத்திக்கோங்க. சரியா? இந்த பதிவு நிச்சயமாக திருவோணம் நட்சத்திர மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு பயனுள்ள பதிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேனுங்க. கடைசி வரை என்னுடைய பதிவு பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.